அந்த குணம் நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இருக்கவே கூடாது. ஏனென்றால் என் ஆண்டவர் தள்ளப்படுகிறவருடைய பட்சத்திலே நியாயம் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க அப்படி இருக்கலாம். நான் குறைவானதுனால தானே என் கூட சண்டை போடுறாங்க, நான் இப்படி இருக்கிறதுனால தானே என்னோட வாக்குவாதம் பண்றாங்க, எனக்காக கேட்கறதுக்கு யாரும் இல்லை, எனக்காக ஏத்து பேசுறதுக்கு யாரும் இல்லை. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்க பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார். உங்களை எப்ப அவங்க குறைவாய் நினைக்க ஆரம்பிச்சு அவங்க பிரச்சனையை பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பொழுதே உங்களுக்கு துணையாக ஆண்டவர் எழும்பி நிற்பார். உங்களுக்கு பக்க பலமா ஆண்டவர் எழும்பி நிற்பார். ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆண்டவர் உங்களுக்காக எதிராளியோடு கர்த்தர் போராடுவார். நான் நம்புகிறேன், நீங்கள் உங்களை குறைவா நினைச்சு உங்களோட ஃபைட் பண்ண நினைக்கிறவங்களை குறித்து கவலைப்பட வேண்டியதே இல்லை.